கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் சுகாதாரத்துறை, கல்வித்துறை, உணவுத்துறை, விளையாட்டுத்துறை, நிதித்துறை, பொதுப்பணித்துறை, மின்சாரத்துறை மற்றும் எதிர்கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் என் காணும் விருப்ப வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இக்கூட்டத்தில் பல கருத்துக்களை பரிமாற இருக்கிறோம். எதிர்கட்சியினர் அவரவர்களுக்கு ஒதுக்கப்படும் நேரத்தில் கேள்விகளை கேட்கலாம். அடுத்ததாக மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தங்களது சிறப்புரையை ஆற்றும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தலைவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பங்குவராகமானது 3 அணிகளாக மாணவர்கள் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு அணிகளும் சிறப்பான முறையில் பங்குவராக சுத்தம் செய்யப்படுகின்றன. மேலும் குப்பைகள் அனைத்தும் தீ வைத்து சுத்தம் செய்யப்படுகிறது. பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் எதிர்கட்சி தலைவர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மணற்கேணி தோட்டத்தோண்ட நீர் ஊறும், அதுபோல நோயால் கற்க அறிவுடனும். பேரவைத் தலைவர் அவர்களே, மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்தும் விதமாக நாளை மாலை சிறப்பு வகுப்பு நடத்தப்பட்டு வருகிறது. மாணவர்களின் மாசுத்தன்மை அதிகப்படுத்தும் விதமாக வாரத்தில் 2 பாடங்களிலே மாணவர்களை விளையாட வைக்கிறோம். சென்ற ஆண்டு விளையாட்டுப் போட்டிகள் மாவட்ட அளவில் வென்று பரிசுகளும் கோப்பைகளும் பெற்றிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களின் உடல்நலம் கருதி மதிய உணவு சிறப்பாக வழங்கப்பட்டு வருகிறது. தினமும் முட்டை வழங்கப்படுகிறது. கொண்டை கடலை, பயிறு மற்றும் உருளைக்கிழங்கு வாரம் முழுவதும் மாற்றி மாற்றி வழங்கப்படுகிறது. மாணவர்கள் வரிசையாக சென்று சாப்பாட்டை வாங்கி மரத்தடியில் ஒழுங்காக அமர்ந்து சாப்பிடுகிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பாதுகாப்பாக இருப்பதற்காக தேவையற்ற மனநிலைகளை உடனடியாக அகற்றுகின்றோம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாணவர்கள் தங்களது பிறந்தநாளன்று பள்ளிக்கு தேவையான மரக்கன்றுகளையும் புத்தகங்களையும் வழங்குமாறு மாணவர்கள் வசதிக்காக ஒவ்வொரு வகுப்பறையிலும் 3 மின் விசிறிகள், 3 மின் விளக்குகள் குறைவில்லாமல் வழங்கப்பட்டுள்ளது என்பதை இத்தருணத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வகுப்பறைகளும் தூய்மையானது. இதற்கான ஆதாரத்தை போட்டவர்கள் காட்ட தயாராக இருக்கிறேன். வகுப்பறை தூய்மையற்று இருப்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். இனி இது போன்ற தவறுகள் ஏற்படாமல் இருக்க வகுப்பு தலைவரிடம் ஒப்படைக்கின்றேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் தான் வாசிக்க தெரியாமல் ஒரு சில மாணவர்கள் இருக்கிறார்கள். இதற்கு ஆதாரம் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் இதற்கான விளக்கத்தை கூறலாம். சூழ்நிலையில் தான் பாடவேலை ரத்து செய்யப்படுகிறது என்பதையும் எதிரே விளையாட்டு மைதானத்தை சுத்தம் செய்து தருகிறோம் என்பதையும் மேலும் தேவையான விளையாட்டுப் பொருட்களை ஒரு சில வாரங்களில் வழங்குகிறோம் என்பதையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மதிய உணவு சாப்பிட்டு மாணவர்கள் சுத்தம் செய்வதில்லை, மேலும் உணவினை வீணடிக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் சாப்பிட்ட தட்டுகளை சுத்தம் செய்யாமல் தூக்கி வீசிவிட்டு செல்கிறார்கள் என்பதை ஆதாரத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக பேரவைத் அவர்களை பள்ளி மைதானத்தில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. அது மாணவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் போதால் சரி செய்து கேட்டுக்கொள்கிறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர் இதற்கான பதிலை தெரிவிக்கலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விளையாட்டு மைதானத்தில் தண்ணீர் தேங்கி இருந்தால் அதை உடனடியாக மணல்களை கொட்டி சரி செய்து தருகின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மின்விசிறி சரியாக இருக்கவில்லை, அதனை சரி செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் பள்ளிகளுக்கு இலவச மின்சார கட்டணத்தை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மின்சாரத்துறை அமைச்சர் இதற்கான விளக்கத்தை கூறலாம். பேரவைத் தலைவர் அவர்களே, ஒவ்வொரு வகுப்பறையிலும் 3 மின் விசிறிகள், 3 மின் விளக்குகள் குறைவில்லாமல் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பழுதான மின் விசிறிகள், மின் விளக்குகளை உடனடியாக பழுது பார்க்கப்பட்டு தருகிறோம் என்பதை இத்தருணத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.